ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டடி வித் பிங்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிறைய பேர் நிறைய நாளா ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற 10th ஸ்டாண்டர்ட்கான டிப்ஸ் தான். கண்டிப்பா இப்போ நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் குவிக்கா ஒரு 10 டிப்ஸ் வந்து வச்சிருக்கேன். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன தெரியுங்களா? பயத்தை வந்து தூக்கி போடுங்க. ஸோ பயம் ஏன் வருது? நமக்கு வந்து ஐயோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், இல்லை வரினஸாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஆங்ஸைட்டியாக இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து காம் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம மைண்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு காம்னஸ் கொடுக்கணும் அண்ட் பாசிட்டிவிட்டி நிறையவே கொடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணலாம், இல்லைனா வந்து நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஓகே, ஆல் இஸ் வெல், என்னால் முடியும், ஐ எம் கேப்பபிள், நான் வந்து இந்த மார்க்ஸ் எடுப்பேன், நான் நல்லா எழுத போகிறேன், நான் படித்தது தான் எனக்கு வந்துட்டு வரப்போகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ முக்கியமானது வந்து நல்லா நீங்கள் தூங்கணும் அண்ட் நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஜேர்னல் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஃபேமிலி கிட்ட மனசு விட்டு பேசலாம். ஸோ தட் மைண்ட் வந்து கொஞ்சம் கிளியர் அண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஒரு பேகேஜ் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு லிட்டில் பிட் பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும் நம்ம மைண்ட் அண்ட் பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது ஃபியர் வந்து நம்ம அந்தளவுக்கு பட மாட்டோம். ஸோ முதல் டிப், ஃபியரை வந்து தூக்கி போடுங்க. ரெண்டாவது டிப் வந்து பாத்தீங்கன்னா, இது பர்சனலி நான் ஃபாலோ பண்ண டிப், வெயிட்டேஜ் பிரகாரம் படிங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன சாப்டருக்கு என்னென்ன வெயிட்டேஜ் இருக்கு, லைக் எதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டேஜ் பிரகாரம் படிங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கும்போது நம்ம கரெக்டா முக்கியமானதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி படிக்கிறோம். ஸோ நம்ம கரெக்டானது படிப்போம் அண்ட் ஆல்சோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸும் வந்துட்டு எடுக்கலாம். நம்பர் 3, ஒரு ஸ்டடி ரொட்டீன் வந்து வச்சுக்கோங்க. நம்ம எப்படி வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு, ஓகே இந்த டைம் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், இந்த டைம் வீட்டில் இருக்கோம், இல்லை இந்த டைம் டியூஷன் போகிறோம், ஓகே நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்டடி ரொட்டீன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். நான்லாம் வந்துட்டு டைம் டேபிள் வந்து போட்டுக்கோங்க. உங்களோட ஸ்டடீஸ் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டைம் டேபிள் ரிலேட்டடாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அலோகேட் பண்ணலாம், சப்ஜெக்ட் வைஸ் சப்ஜெக்ட் நீங்கள் எப்படி பிரித்து படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து வெயிட்டேஜ் அந்த டிப் மூலயமா நம்ம தெரிஞ்சிருக்கோம். பட் அது எப்போ படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு டைம் டேபிள் ரொம்பவே முக்கியம். ஸோ டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அஞ்சாவது டிப், சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வந்துட்டு படிங்க. லைக் ஒரு சப்ஜெக்ட் ஒரு மாதிரி தான் படிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரியாக படிக்க முடியாது. மேக்ஸ்லாம் நம்ம போட்டு தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி தான். ஸோ மேக்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, போட்டு பாருங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வொக்காபுலரிக்கு நல்ல ஃபோக்கஸ் கொடுங்க, அந்த மீனிங்ஸ், கீவேர்ட்ஸ் அதுக்கெல்லாமே. அண்ட் மேக்ஸில் வந்துட்டு ஃபார்முலா, சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் அது எல்லாமே, ஆல்சோ டயக்ராம், சோஷியல்னா வந்துட்டு மேப்ஸ், இம்பார்ட்டன்டான ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் சப்ஜெக்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் படிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா டெஃபினட்டா அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்க ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜில வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது வந்து செட் ஆகாது. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு மாதிரி. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நீங்க ஸ்ட்ராட்டஜியோட வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா மார்க்ஸ் எடுக்கலாம். ஆறாவது டிப், டிஸ்ட்ராக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம டைம் டேபிள் இருக்கு, எல்லாமே இருக்கு, நம்ம படிக்க உட்காந்துட்டோம், பட் நமக்கு டிஸ்ட்ராக்டடாக இருக்கும், நிறைய விஷயத்தால டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா என்னதான் நம்ம நினைச்சாலும் நம்மளால படிக்க முடியாது. ஸோ டிஸ்ட்ராக்ஷனை வந்துட்டு கம்மி பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதை வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபோன் தான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா அது அப்பா அம்மா கிட்ட இல்லைனா சிப்ளிங்ஸ் கிட்ட கொடுத்து வச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அகடமிக் ரிலேட்டட் தவிர்த்து நீங்கள் எப்பயாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபோன் பார்த்துக்கலாம். அதுதான் தட் படிக்கிற நேரத்தில் ஃபோன் உங்கள் பக்கத்தில் வந்து இருக்க வேணாம் அப்படின்ட்டு நான் சொல்வேன். ஏதாவது பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணுங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருக்கு, எப்படிலாம் கேட்டிருக்காங்க, ஏதாவது ஓனா வந்துட்டு கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ அதை பார்க்க உங்களுக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா புதுசாக ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் எப்படி இருக்கும் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு பார்க்கறதுக்கும் நம்ம கொஞ்சம் வந்து ஃபியர் இருக்காது. எட்டாவது டிப், ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அது அப்படியே பத்திரமா வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கிறதோ இல்லை ஏதாவது வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஒன் சிலபஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எல்லாருமே படிச்சுட்ட பிறகு கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாக் எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, அப்பா இல்லைனா அம்மா கூட உட்காந்து நீங்கள் எழுதலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கூட டைமர் வச்சுட்டு நீங்கள் பாட்னி எழுதுங்க. அந்த கொஸ்டின் பேப்பருக்கு எல்லாத்தையுமே ஆன்சர் எழுதுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வெரி குட் ப்ராக்டிஸா இருக்கும் எக்ஸாமுக்கு வந்து நீங்க தயார்படுத்திக்கிறதுக்கு. உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். இந்த கோட் வந்து எதுக்கு வந்து ரொம்ப முக்கியமோ இல்லையோ எக்ஸாம்ஸ் அண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் நான் சொல்வேன். இந்த கோட் டெஃபினட்டா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, எவ்வளவு மாக் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அவ்வளோ நீங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்டா ஷேப் அப் ஆக போறீங்க. ஒரு வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்டா வந்து மாற போறீங்க. கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 9வது டிப், அண்ட் கண்டிப்பா
இம்பார்ட்டன்டான டிப். ஏன்னா கிளாஸ் வந்துட்டு கவனமா வந்து கவனிங்க. நார்மலாவே முக்கியம், பட் ஆஸ் அ 10th கிரேடரா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிளாஸ் வந்துட்டு கவனமா கவனிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை உடனுக்குடன் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பா நோட்ஸ் எடுங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறத பத்தி, அதுவும் கிளாஸ்ல வந்து நோட்ஸ் எடுக்கிறத பத்தி நான் ரீசெண்டா ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். 25 டிப்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் 10வது டிப், பட் டெஃபினட்டா லீஸ்ட் கிடையாது. எப்போ நான் முதல்ல ஷேர் பண்றத ஃபைனலா ஷேர் பண்ணேன். என்னதான் அதை நான் லாஸ்ட்ல சொன்னாலும் கண்டிப்பா அதோட இம்பார்ட்டன்ஸ் குறையாது. மைண்ட் செட் தாங்க இஸ் எல்லாமே. இதை வந்து நீங்க ஒரு 10th ஸ்டாண்டர்டா பப்ளிக் அப்படின்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் இன்னொரு எக்ஸாம், அவ்வளோதான். ஜஸ்ட் இன்னொரு ஸ்டாண்டர்ட். 8th இருந்து 9th போற மாதிரி 9th இருந்து 10th அடுத்த ஸ்டெப், மூவிங் ஃபார்வர்ட். தட்ஸ் இட். இது வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் அந்த மாதிரி நீங்க வந்து திங்க் பண்ண வேணாம். ஏன்னா மைண்ட் என்ன நினைக்குதோ அது பிரகாரம் தான் நம்மளோட பிஹேவியர்ஸ் அண்ட் ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷேப் அப் பண்ணணும். டைவ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் எனக்கு வரவே வராது, சயின்ஸ் எனக்கு சுத்தமா வந்து பிடிக்காது, இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்காதீங்க கைஸ். ஏன்னா நானுமே அப்படிதான் இருந்தேன். ஸோ அந்த மைண்ட் செட் வந்து வேணவே வேணாம். ஓகே, அதுவும் ஒரு சப்ஜெக்ட், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணனா என்னால் முடியும், அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுக்கோங்க. உங்கள் தாட் பேட்டர்ன் தானே இப்போ படிக்கிறதுக்கு இருந்தாலுமே ஓகே இந்த வீடியோ பார்க்கலான்ட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி தான் டெஃபினட்டாக நம்ம தாட்ஸ் தான் நம்மளோட ஆக்ஷனாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. தாட்ஸ்க்கு கவனம் செலுத்துங்க. நெகட்டிவான தாட்ஸை பாசிட்டிவாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ தட் படிப்பு ரிலேட்டடாக இருக்கிற உங்களோட மைண்ட் செட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஸ்டடீஸ் வந்து குவைட் ஈஸியாக இருக்கும். அண்ட் மார்க்ஸ் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10th படிக்கிற எல்லாருக்குமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னோட பெஸ்டஸ்ட் விஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10th டாப்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாப்பர்ஸ்க்கான சீக்ரெட் ஸ்டடி டிப்ஸ் வீடியோ வந்து பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறது இருக்கும். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ்லீஸ்.